நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் வந்து இந்த முஸ்லீம் விவாகரத்து சட்டம். டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களே, நீங்க பாராளுமன்றத்துக்கு சுயேட்சை குழு ஒன்றின் மூலமா தெரிவு செய்யப்பட்டீங்க. நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறது வந்து சாவக்கச்சேரி மக்களை. சரி, அந்த பிரச்சனையோட அவங்களோட பிரச்சனை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதுல இருக்கிற பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்றதோட உங்களோட வரையறைச்சு கொள்ளுங்க. உங்களோட பிரச்சனைகளை பாராளுமன்றத்துல பேச போக்கல ஏண்ட தங்கம் என்றீங்க, அதோட நீங்க வரையறுத்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்க வர வேண்டாம். தெளிவான மனுஷர்கள் பேசினா எஸ், இவங்களுக்கு சொன்னா விளங்கும், ரைட், ஓகே என்றதெல்லாம் இருக்கு. அப்நார்மலான ஆக்கள், மென்டலா ஸ்டேபிள் இல்லாத ஆக்கள் பேசுற கதையை பொதுவாக நாங்கள் கணக்கெடுக்கிறது இல்லை தான். ஆனால் எங்களுக்கு என்ற ஒரு டியூட்டி இருக்குது, இது ராங்ன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு. அப்போ முஸ்லீம்களோட பிரச்சனையை பார்க்குறேன்னு சொன்னால் முஸ்லீம் சம்பந்தப்பட்ட ஆக்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர அங்கே வந்து மல்டி செக்டோரியல் எல்லா பிரதிநிதிகளையும் கொண்டு வந்து அச்சாராக்க வேண்டிய தேவையோடு இல்லை. முஸ்லிம் விவாகரத்து சட்ட திருத்தம் தொடர்பான விவாதமும் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் வந்து முஸ்லிம் விவாகரத்து சட்டம் தொடர்பான பிழையான சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களால் பேசப்பட்ட சில விஷயங்கள் வந்து பச்சை பிழையான பொய்யான கருத்துக்களை வந்து அவர் பப்ளிக்கு சொல்றதோட அது ஹன்சாட்ல ரிப்போர்ட் பண்றதுக்கும் அவர் நடந்து கொண்டு இருக்கின்றாரு. ரைட், பார்த்தோம் என்று சொன்னா ஜனாதிபதி சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபாவும் இது சம்பந்தமா கருத்தோடு தெரிவிச்சிருந்தார். அவர் வந்து கருத்து தெரிவிக்கிற நேரம் urgent reform needed, அதாவது அவசரமா செய்ய வேண்டிய திருத்தங்கள் என்ற அடிப்படையில் சில கருத்துக்கள் அவர் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுல வந்து முக்கியமா, அதாவது இப்ப பேசு பொருளா இருக்கிற விஷயத்துல 18 வயசு திருமண வயசை வந்து பொது சட்டத்துல இருக்கிற மாதிரி 18 வயசு ஆக்க வேண்டும் என்றதோட அதுக்கு ஒரு ப்ரொவைசோ வந்து கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்றதையும் அவர் வலியுறுத்தி இருந்தார். அதோட சேர்த்து பெண்கள் வந்து தனது விருப்பத்தை வந்து தெரிவிக்கும் முகமாக மேரேஜ் சர்டிபிகேட்ல வந்து கையொப்பம் இட வேண்டும் என்றதையும், அடுத்தது வந்து குவாசி சிஸ்டம், குவாசி கோர்ட்ன்றது எங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டா இது எங்களோட பர்சனலோ எங்களோட அடையாளம், இது எங்களுக்கு தேவை என்றதோட பெண் காதி நீதிபதிகள் தொடர்பாகவும் காதி சிஸ்டத்தை அப்கிரேட் பண்றது தொடர்பாகவும் பல விடயங்கள் அவர் பேசி இருந்தார். ஓகே, அதை குறிக்கோள் காட்டி டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் வந்து அவருக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் வந்து அவர் வந்து சில விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி இருந்தார். அவர் பாயிண்ட் அவுட் பண்ணின விஷயத்துல வந்து சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். என்னன்னு கேட்டா அவர் சொல்றாரு, முஸ்லிம்கள் வந்து தனித்துவமானவர்கள், அவர்களது நடத்தை தனித்துவமானது, அவங்க வந்து எல்லா சமூகத்தை விடையும் வித்தியாசமா தான் நடப்பாங்க. எஸ், கரெக்ட், நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட். அதனால தான் எங்களுக்கு ஒரு பர்சனல் லா இருக்குது, அது தனித்துவமான பர்சனல் லா. அப்ப அதுல வந்து கையடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ரைட், அப்ப அவர் சொன்ன கருத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா 12 வயசு அதுக்கு குறைவான பிள்ளை வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க என்ற விஷயத்த வந்து சொல்றாரு. அது வந்து இவர் மேற்கோள் காட்டி பேசுறது எது? UNDP ரிப்போர்ட்டை மேற்கோள் காட்டி டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் வந்து பிழையான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு. ரைட், 12 வயதுக்கு குறைவான பிள்ளைகள் வந்து திருமணம் முடிக்கப்படுது என்றதை வந்து அவர் சொல்றாரு. அடுத்து வந்து எந்த விதமான பேசிக் நாலேஜும் இல்லாம, ரைட், எந்த விதமான ஒரு பேசிக் அடிப்படை அறிவு ஒரு சொட்டும் இல்லாம இந்த முஸ்லிம் விவாகரத்து சம்பந்தமா, தலாக் சம்பந்தமாகவும் ஃபசு சம்பந்தமாகவும் பிழையான ஒரு கருத்தை வந்து அவர் முன் வச்சிருக்கிறாரு. ரைட், அது மட்டும் இல்லாம பெண் வந்து தண்ட விருப்பத்துல ரெஜிஸ்டர் கல்யாணம் முடிக்கணும், வாப்படையோ எந்த விதமான அனுமதியும் தேவையில்லாம தண்ட விருப்பத்துல கல்யாணம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்துல வரணும் என்றது அவர்கிட்ட குறிப்பு. டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களே, நீங்க பாராளுமன்றத்துக்கு சுயேட்சை குழு ஒன்றின் மூலமா தெரிவு செய்யப்பட்டீங்க. நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறது வந்து சாவக்கச்சேரி மக்களை. சரி, அந்த பிரச்சனையோட அவங்களோட பிரச்சனை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதுல இருக்கிற பெண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்றதோட உங்களோட வரையறைச்சு கொள்ளுங்க உங்களோட பிரச்சனைகளை பாராளுமன்றத்துல பேச போக்கல. நீங்க வந்து அடிக்கடி சொல்றது தானே
இயக்கம் என்றீங்க, அடுத்தது என்ற தலைவன் என்ற கச்சேரி மக்கள் என்றீங்க, என்ற தங்கம் என்றீங்க. அதோட நீங்க வரையறுத்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்க வர வேண்டாம். ஏன்னு கேட்டா நாங்க ஃபாலோ பண்றது UNDP ரிப்போர்ட்டை இல்லை, நாங்க ஃபாலோ பண்றது அல் குர்ஆன் அல் ஹதீஸ். அதுல தெளிவா எங்களுக்கு திருமணம் என்றா என்ன, வலி என்றா என்ன, விவாகரத்து என்றா என்ன, பெண்ணின் சம்மதம் என்றா என்ன என்றதெல்லாம் எங்களுக்கு தெளிவா இருக்குது. அந்த தெளிவான விஷயங்கள் தான் இந்த 1951 முஸ்லிம் திருமண விவாகரத்து சட்டத்துல உள்வாங்கப்பட்டிருக்குது. நீங்க நினைக்க வேணும் இது 1951 தான் உருவாக்கப்பட்டுச்சு. மிஸ்கின் உம்மோட கேஸ்ல, அதாவது 1927 உருவாக்கப்பட்டதுல திருத்தம் தான் அமெண்ட்மெண்ட்ஸும் அந்த ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது தான் 1951 முஸ்லிம் விவாகரத்து சட்டம். சரியா? இப்ப நீங்க சொல்றதை பார்த்து குடும்ப கட்டமைப்பு இல்லாம யாரும் யாரோடையும் இருக்கலாம். இப்ப நீங்க உதாரணமா இருக்கிறீங்க தானே, அப்ப நீங்க ஊரெல்லாம் சுத்துறீங்க தங்கத்தை கூட்டிட்டு, அது மாதிரி யாரும் யாரோடையும் இருக்கலாம், விரும்பினா கல்யாணம் முடிக்கலாம், இல்லாட்டி விட்டுட்டு போகலாம் என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கலாம். அதுல வேற இன்றைக்கு ஒரு போஸ்ட் அவர் பாராளுமன்றத்துல பேசினதை பத்தி முஸ்லிம் பெண்கள் யாரும் எந்த குறையும் இவ்வளவு நேரமும் சொல்லலையா, அதுல ஒரு பெருமை அவருக்கு. இப்ப இப்படித்தானே தெளிவான மனுஷர்கள் பேசினா எஸ் இவங்களுக்கு சொன்னா விளங்கும், ரைட், ஓகே என்றதெல்லாம் இருக்கும். அப்நார்மலான ஆக்கள், மென்டலா ஸ்டேபிள் இல்லாத ஆக்கள் பேசுற கதையை பொதுவாக நாங்க கணக்கெடுக்கிறது இல்லை தான். ஆனா எங்களுக்கு என்ற ஒரு டியூட்டி இருக்குது, இது ராங்ன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு, ரைட்? அதை இது பண்ணிக்கோங்க. என்ன கேட்டா பாராளுமன்றத்தில் நீங்க பேச போக்கோல பெரிய ஒரு அற்புதம் ஒன்று நிகழ்ந்துச்சு. அதை பாராட்டியே ஆகணும். என்னன்னு கேட்டா முனீர் முலாஃபர் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் அவங்க டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு எழும்பி தெரியாத விஷயங்களை பேசவானம் என்ற ஒரு வார்த்தை விட்டாரு. அது சந்தோஷமான விஷயம், அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டா எதுக்குமே வாய் திறக்காத ஆக்கள் இதுக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, அடுத்த ஸ்டெப் அவங்க எடுக்கல. ஏன்னு கேட்டா மேலிடத்திலிருந்து ஆர்டர் வரல தானே மற்றது பேசுறதுக்கு. அதனால உணர்ச்சி வசத்துல அவருக்கு அந்த வார்த்தை வந்துட்டு, ஆனாலும் அதை நான் பாராட்டுறேன். எதிர்காலத்திலையும் இப்படியான விஷயங்கள்ல நீங்க பேசணும் என்றது முனீர் முலாஃபர் மௌலவியிடம் என்ற தாழ்மையான வேண்டுகோள், ரைட்? இப்ப இத ஃபைசல் முஸ்தபாவோட ஸ்பீச்சை மேற்கோள் காட்டி டாக்டர் அர்ச்சுனா பேசுறாரு. இது ரெண்டும் முடிஞ்ச உடனே சரோஜா பால்ராஜ் அமைச்சர், மகளிர் விவகார அமைச்சர் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. எஸ், நாங்கள் இதை செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், அதெல்லாம் செய்வோம். அதுக்காகத்தான் நாங்கள் மல்டி செக்டோரியல் கமிட்டி ஒன்று உருவாக்க போறோம். இந்த கமிட்டி மூலமா நாங்கள் செய்வோம் என்றது. மல்டி செக்டோரியல் கமிட்டி என்னத்துக்கு? நாங்க முஸ்லீம்கள், அப்ப முஸ்லீம்களோட பிரச்சனையை பார்க்கிறேன்னு சொன்னா முஸ்லீம் சம்பந்தப்பட்ட ஆக்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர அங்க மல்டி செக்டோரியல் எல்லா பிரதிநிதிகளையும் கொண்டு அச்சாராக்க வேண்டிய தேவையோடு இல்லை. இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றதுக்கு இலங்கை முஸ்லீம்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இருக்கு, முஸ்லீம் சிவில் சொசைட்டிஸ் இருக்குது. இப்ப முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுக்கிட்ட வாய் திறக்கிறாங்க இல்லையே. அப்ப மக்கள்கிட்ட பிரச்சனையை பேசுறதுக்குன்ற சிவில் சொசைட்டிஸ் இருக்குது, இவங்க போதும். அப்ப மல்டி செக்டோரியல் கமிட்டி என்று வார நேரம் ஏனைய இன மக்கள் எல்லாம் கொண்டு அதுளுக்கு போட்டு எங்கட முஸ்லீம் தனித்துவமான பர்சனல் லா அச்சாராக்குறதுக்கு தயவு செஞ்சு முயற்சிக்க வேணாம். எங்கட முஸ்லீம் கம்யூனிட்டியோட பேசி அதுல ஒரு திருத்தத்துக்கு தெளிவோண்டு காண்டா நல்லா இருக்கும் என்றது என்ற தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தது நாங்க பார்க்க போக்கல முஸ்லிம் சமூகத்துல மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது, பெண்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது என்ற மாதிரி ஒரு பிம்பம் ஒன்று கொண்டிருக்குது. ஆனா பிபிசி ஆய்வு கட்டுரை அண்மையில வெளியிட்டிருந்தது, சிறுவர் அதாவது பெண் சிறுமியர்கள் பாடசாலை சிறுமியர் கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க, பிரெக்னன்ட் மதர்ஸ் ஆகிருக்கிறாங்க. அப்ப யங் பிரெக்னன்ட் மதர்ஸ் என்று பார்க்குற நேரம் 2013 163 பேரும், 2024
மன்னிக்கணும் 2023 163 பேரும் 2024 213 பேரும் வந்து யங் பிரெக்னன்ட் மதர்ஸா வந்திருக்கிறாங்க. இது வந்து நான் சொல்லல, பிபிசி ஆய்வு கட்டுரை. இந்த 2024 வந்து 10 வயசுக்கு குறைந்த ஒரு சிறுமியும் வந்து தாயாகி இருக்கிறாங்க என்றது வந்து அதிர்ச்சியான தகவல். தயவு செஞ்சு அமைச்சர் சரோஜா பொன்ராஜ் அவர்களே, இதுல பாருங்க இத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குதானே. இது வந்து போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக விசாரணை அமைப்பிட வந்து அறிக்கை ரிப்போர்ட். இதைத்தான் பிபிசி மேற்கோள் காட்டி பேசியிருக்குது. இதுல கொஞ்சம் பாருங்க, சிறுவர் வந்து இந்த இதுல வந்து முஸ்லிம் பிள்ளைகள் இருக்குதா இல்லாட்டி வேற யாரும் இருக்கிறாங்களா என்று கொஞ்சம் தேடியும் பாருங்க. என்னன்னு கேட்டா, எதுக்கு எடுத்தாலும் என்ன நடந்தாலும் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் வந்து இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டம். ஆகவே தெரியாத விஷயத்த பேசக்கூடாது. அதை பத்தி பேசணுமெண்டா அது சம்பந்தமான முழு அறிவு முழு அது அறிக்கையோட பேசணும். சரி, இது வந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு. நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க என்று சொன்னா முழு அறிவு அந்த சம்பந்தம், தலாக்கண்டா என்ன, ஃபஸ்ஹுண்டா என்ன, அதோட முழு அறிவோட நீங்க பேசணும். எதற்காக வந்து வழி வந்து பெண் சம்மதம் வந்து எடுக்கிறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எதற்கு தந்தை வழி ஆண் உறவினர்கள் வந்து வழியா நிற்கிறாங்க என்றதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு நீங்க பேசணும். இது உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு டைம். இது சம்பந்தமா படிச்சுட்டு நீங்க சொன்னது ராங், இது தான் சரி என்று பாராளுமன்றத்தில் உங்களுக்கு பேசலாம். ஆகவே நாங்களும் திருத்தங்கள் வேண்டும் என்று நிறைய டைம் கேட்கிறோம். அந்த திருத்தங்கள் வந்து குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாம எங்களோட சமூகத்துக்கு அதாவது எங்களோட உரிமைகளுக்கு பங்கம் இல்லாம இருக்கணும் என்றதுதான் எங்களோட வேண்டுகோள். ரைட், மகளிர் தினம் என்றா முஸ்லிம்ல மட்டும்தான் மகளிர்கள் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். யுஎன்டிபி ரிப்போர்ட்டை வந்து இன்னும் வந்து அமுல்படுத்தணும். அதாவது யுஎன்டிபி ரிப்போர்ட்டின் படித்தான் இந்த திருத்தங்களை செய்யணும் என்று என்ன வேண்டாம். ஏனென்று கேட்டால் யுஎஸ்ஐடால அந்த திருத்தங்கள் அந்த இதுக்கான ஃபண்ட் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இவ்வளவு நாள் செஞ்சது போதும், எடுத்த கடமைக்காக வேண்டி செய்யணும் என்று தயவு செஞ்சு நினைக்க வேணாம் யாரும். திருத்தங்கள் வந்து குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத திருத்தங்களா இருக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.